நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் வெற்றிமாறனுடைய விடுதலை பாகம் 2 பார்ட் 2 சினிமா பார்த்தேன். இதுக்கு விடுதலைன்னு ஏன்னு பேர் வச்சார்னு தெரில. ஒன்று பழிக்கு பழி அப்படின்னு வச்சுருக்கணும், இல்லாட்டி தமிழ் தீவிரவாதம், இல்லாட்டி தமிழ் பயங்கரவாதம்னு வச்சுருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் விடுதலைன்னு ஏன் வச்சார்னு தெரியல. அதில் யாரும் எதற்காகவும் விடுதலை அடையவே இல்லை. பேசிக்கலாக இவர் சொல்கிறது சும்மா அப்படியேமோ எல்லாரையும் ஏமாத்துறக்கு உளுளாயி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி உளுளாயி காட்டு ஏமாத்துற மாதிரி இதில் வரும் எல்லாமே கற்பனையே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இட் இஸ் ஸோ ஆப்வியஸ் தட் அவர் கலியபெருமாளை பற்றி பேச வர்றாரு. கலியபெருமாள் டிஏன்னு தமிழரசன் இவங்களை பற்றி தான் பேசுகிறாருன்னு தெரியுது. கலியபெருமாள் முதல்ல அவர் ஆரம்பித்தது இப்போ இந்த விஷயங்களை பற்றி புரியாத நம்ம தெலுங்கின சொந்தங்களுக்குன்னு சொல்கிறேன். கலியபெருமாள்ன்றவர் வட மாவட்டங்களில் இருந்த ஒருத்தர் வர்க்க பேதத்திற்காக, வர்க்க பேதம்னா அது ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வர்க்க பேதத்திற்கு எதிராக போராடினவர். பண்ணையார்களுடைய அடக்குமுறை, பண்ணையார்கள் ஜமீன்தாரி முறையினால் பாமர மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு அதுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அப்போ அவர் அதில் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டார்னு சொல்லப்படுறது உண்டு, எதிர்த்து குரல் கொடுத்துருக்கிறாரு. அதில் நம்ம வி ஆர் 100% வித் ஹிம். அப்போ அந்த மாதிரியானது அடக்குமுறைகளுக்கு எதிரானது, வர்க்க பேதங்களுக்கு, வர்க்க ரீதியான அடக்குமுறைகளுக்கு எதிரானது, சமூக நீதி, இதெல்லாம் நமக்கும் எல்லாம் டோட்டலி வி ஆர் இன் அக்ரிமெண்ட் வித் வாட் ஹேப்பன்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆகிறாரு, கொலகார ஒரு ஆளாக மாறுறாரு. என்னது, கொலை செய்தாதான் இதை எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு ரொம்ப மோசமான, இன்னும் சொல்லப்போனால் முட்டாள்தனமான ஒரு சித்தாந்தத்திற்கு அவர் வர்றாரு. இது மிக மிக மோசமானதுன்னு வரலாறு முழுக்க நம்ம பார்த்துருக்குறோம். வெற்றிமாறன் ஏதோ படித்தவர்னு தெரியும், அவர் அதை விட்டுருவோம், முதல்ல போய் கலியபெருமாளை சொல்லிடுவோம் அப்படிங்கிற இதுக்கு முடிவுக்கு வர்றாரு. அவர் அதன் மூலமாக பல இப்போ கம்யூனிஸ்டுகள், இந்த மாதிரி செய்கிற கம்யூனிஸ்டுகள், மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் கொலை செய்கிறதுக்கு பேர் அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா அழித்து ஒழிப்பு வேலை. இது ஏதோ பெரிய ஹோலி விஷயம் மாதிரி நாங்கள் அழித்தொழிப்பு செய்தோம் அப்படிவாங்க. இதே மாதிரி வீரப்பன், அவன் காட்டில் அவன் கொல்றதுக்காக ஒரு 200 பேரை கொண்டிருக்கான். அவன் சொல்கிறது சம்ஹாரம் செய்கிறது அப்படின்னு. எப்படி இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு எவ்வளவு மோசமாக போய்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஸோ இந்த அழித்து ஒழிப்பு வேலைகளை இவர் செஞ்சவர். ஒரு காலத்து அப்புறம் பாம்பெல்லாம் தயாரித்து இதெல்லாம் பண்ணவர். அப்புறம் அந்த பாம் பிளாஸ்டில் இவருக்கு வேண்டுங்கிறவங்களே செத்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்த மாதிரி, அப்புறம் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி அதுக்கப்புறம் அவர் திருந்துறாருன்னு. ஆனால் ஆக்சுவலாக இருந்த கலியபெருமாள் ஜெயிலுக்கே போகாமல் மரண தண்டனையே கொடுக்கப்பட்டும் கூட ஜெயிலுக்கு போய் சும்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு அவருக்கு நல்ல வெல் கனெக்ஷன்ஸு நிறைய அவருக்குன்னு போராட நல்ல வக்கீல்கள் இருந்தாங்க. ஜெயிலையே இல்லாமல் பெயிலையே வாழ்ந்து அதுக்கப்புறமா விடுதலையும் வாங்கி கொடுத்தா. பல பேரை கொன்னவர் அவர். ஆனாலும் அவருக்கு விடுதலையும் கிடச்சது. அதுக்கப்புறமா வெளியே தான் இருந்து வயசாகி அவர் செத்து போயிட்டார், அவ்வளோதான். ஸோ ஆனால் அவரால் இன்ஸ்பயர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக அந்த தமிழரசன் மாதிரியான அதுக்கடுத்து வந்தவங்க. அவங்க அப்படியேமோ தமிழ் தீவிரவாதம், தமிழ் பயங்கரவாதம்னா இருக்கிறவங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குண்டுவெடிப்பெல்லாம் அரியலூர் குண்டுவெடிப்பு நடந்தது. பொன்பரப்பியில் ஒரு பேங்க்கில் கொள்ளையடித்து அவர் அங்கே உள்ள மக்களாலே அடித்து கொல்லப்பட்டவர் தான் தமிழரசன். அவர் இவருடைய சிஷ்யன். ஸோ இவங்களை பற்றின கதை. தமிழ் அரசன்னு சொல்கிறதுக்கு மேலே டிஏன்னு பெயர் வச்சுக்கிறார். சரி, இதெல்லாம் வரலாற்றின் மிக மோசமான இது. இதை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல எக்ஸாக்டாக. இது ஒரு சாத்தான் வேதம்னு தான் சொல்லணும். சில ஃபாரினில், வெளிநாடுகளில் இந்த மாதிரியான இதில், அதாவது அடுத்தவனை கொலை செஞ்சு தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அப்படி செய்தால் எல்லாரையும் கொலை செஞ்சிட்டோன்னா ஒரு அமைதியான செழுமையான ஒரு சமுதாயத்தை நான் படைத்து விடுவேன், நான் அவ்வளவு சர்வாதிகாரம் மிக்கவன் அப்படின்னு சொல்லக்கூடியவனை ஆன்டை கிரைஸ்ட் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஹிட்லர் உதாரணம் சொல்லலாம். ஹிட்லர் ஒரு ஆன்டை கிரைஸ்ட். நாட்டையே எத்தனையோ 40-50 லட்சம் பேரை கொன்று, எதுக்கு, அவங்க வேறு மொழி வேறு இனம் சேர்ந்தவர்கள்ங்கிறதுக்காக அவர்களை கொன்று இப்படி இரத்த கிளறியாகி இத்தனையும் ஒழிச்சிட்டு அப்புறம் நான் மிக வளமையான ஒரு அமைதியான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவேன் அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். அவர் அதனால் இதே மாதிரி ஒரு ஆள் கிறிஸ்டியானிட்டியில் பைபிளில் இருந்ததா கிறிஸ்டியானிட்டியில் அந்த இதில் சொல்லி கொடுக்குறாங்க. அவன் இந்த பைபிளில் இருக்குது போல் இருக்குது.
ஸோ அதனால் அந்த மாதிரி செய்கிறவங்கள வந்து ஆன்டை கிரைஸ்ட்னுவாங்க. அப்படி ஆன்டை கிரைஸ்ட்டுக்கு முதலாம் ஆன்டை கிரைஸ்ட்னு வேறு சொல்லுவாங்க, நீரோ, நெப்போலியன் அந்த மாதிரி. ரெண்டாவது ஆன்டை கிரைஸ்ட்டுன்னு யார், நம்ம ஹிட்லரை சொல்லுவாங்க. மூன்றாவது ஆன்டை கிரைஸ்டாக என்னுடைய கணிப்புப்படி அது நான் பிரபாகரன் நான் நினைக்கிறேன். நான் இனத்திற்காக நான் பாடுபடுகிறேன், நான் நம்முடைய மொழிக்காக பாடுபடுகிறேன். இந்த ரெண்டு தான், இனம் மொழின்னு பேசி அதுக்கு பாடுபடுகிறேன்னு சொல்லி நாட்டையே ரத்த களரியாக்கி ஏகப்பட்ட கொலைகளை செய்கிறவங்க. அவங்கள இந்த மாதிரியானவங்க, அவங்கள சாத்தானே சொல்லலாம். அப்படியான ஒரு சாத்தானிசம் பேசுகிறவங்களை நம்ம வரலாற்றில் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி தான் இவங்களெல்லாம் இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால் அதுலேயே சேர்த்துக்கல. இவங்களாம் அதில் கொஞ்சம் குட்டிச்சாத்தான்கள்னு வேணால் சொல்லலாம். கொலை செய்து தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு நினைக்கிறவங்க. அப்படி பார்த்தா எல்லாருக்கும் கிரீவன்சஸ் இருக்கும். இவங்களால் கொல்லப்பட்டவர்களுக்கும் கிரீவன்சஸ் இருக்குமில்ல. அப்போ அவங்க அதுக்கு மறுபடியும் அதே மாதிரி அவங்களும் கொலை செய்து தான் அவங்க கிரீவன்ஸுக்கு ரீட்ரஸல் கிடைக்கணும்னு வந்தாங்கன்னா அப்போ இவங்களும் கொல்லுவாங்கல்ல. இது என்ன மாறி மாறி பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு வெறும் பழிக்கு பழி அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு அலங்காரமாக வேற எத்தனை வார்த்தைகள்லாம் சொல்லணும். இதில் நமக்கு என்னென்னா, ஆனால் வெற்றிமாறன் படித்தவர்னு சொல்கிறவர் எதற்காக இப்படி ஒரு சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறாரு? அப்போ நம்ம இவங்களை பற்றி வச்சிருக்கிற ஒப்பீனியன் ராங் அப்படிங்கிறது தெரியுது. வெற்றிமாறனுடைய சினிமாக்களில் பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வெற்றிமாறன் இல்லை, தமிழ் சினிமாவே இன்றைக்கி ஃபுல்லும் பழிக்கு பழி வாங்கிறது. முக்கியமாக மதம், மொழி, இனம், இந்த ரீதியாக ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு இந்த அடிப்படையில் பண்ணுறதுக்குங்கிறத தூக்கி பிடிக்கிற விஷயங்களாக மட்டும்தான் இருக்குது. இதில் நமக்கு வருத்தமான விஷயம் என்னன்னா, இதில் அந்த கேரக்டராக இருக்குது. அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, நமக்கு ஒத்து வராதவனெல்லாம் கொன்றுணும் அப்படிங்கிறது. இல்லாட்டி நமக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணால் பதிலுக்கு அவங்க ஆள் 10 பேரை கொல்லணும் சொல்கிறாரு. அப்படியே சொல்கிறாரு, நம்ம ஒரு ஆள் நம்ம ஆள் 1 ஆளை கொன்னா நம்ம 10 பேர் அவங்க ஆளை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த கேரக்டர். அது என்ன சொல்லுதுன்னா, மொழி பண்பாடு ரீதியாக நாம் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லுது. இதில் விஜய் சேதுபதி நடித்த கேரக்டர். இந்த விஜய் சேதுபதி கேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, மொழி பண்பாடு ரீதியாக இணைக்கணுமா. தமிழ்நாட்டில் எத்தனையோ மொழி பண்பாடு ரீதியான குழுக்கள் இருக்குது. யார், தமிழர் இருக்காங்க, தெலுங்கு மொழி பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, எத்தனை பேர் பேசுகிறாங்க. மொழி பண்பாடு ரீதியாக மக்களை ஒருங்கிணைத்து போராடணும்னா அப்போ தமிழர்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு அவங்க போராடுவாங்க. எப்படி, பெரிய பெரிய அருவா, இதுக்குன்னே அருவா செய்கிறாங்க. அவங்க அருவா செய்கிறதையே பெரிய ஸ்பெஷலாக காமிக்கிறாரு வெற்றிமாறன். சரி, அதே மாதிரி இன்னொருத்தங்க அப்புறம் இதே மாதிரி ஆளாளுக்கு எல்லோரும் தெலுங்கர்களும் அப்படியே வந்தாங்கன்னா அவங்க இதை விட பெரிய அருவாவாவோ இல்லாட்டி அவங்களும் என்ன பெருசாக இதானோ கன்னுன்னு எடுத்துகிட்டு வரணுமா, இல்லை அதே மாதிரி மலையாளிகள் இல்லை, இப்படி ஆளாளுக்கு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு மொழி ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ஒருங்கிணைத்தாங்கன்னா நாடு இருக்குமா சுடுகாடு இருக்குமா? வெற்றிமாறன் என்ன மாதிரியான சித்தாந்தத்தை சமூகத்தில் பரப்பணும்னு நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது நிச்சயமாக ஆபத்தான பின்விளைவுகளை உண்டாக்கும். இவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்னு தெரியல, இல்லை யாராவது இவரை பின்னால் இருந்து இயக்குறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் வெற்றிமாறன் எண்ணங்களில் தமிழ் தீவிரவாதம், பார்டரிங் ஆன் தமிழ் பயங்கரவாதம் இருக்குங்கிறதுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸு. இது மட்டும் இல்லை, வெற்றிமாறன் நான் இன்னொன்னையும் பார்த்தேன். வெற்றிமாறன் IIFC அப்படின்ட்டுன்னு என்னமோ சினிமா சம்மந்தமான ட்ரைனிங் கொடுக்கறதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்துகிறதா சொல்கிறாங்க. நான் அந்த இன்ஸ்டிடியூட்டில் நடந்த ஒரு இதை பார்த்தேன். அங்கே நடந்த சில வீடியோஸ் வெளியே வந்ததை. சீமான் போய் அங்கே பேசுகிறாரு. சீமான் என்ன பேசுவார்னு உலகத்துக்கே தெரியும் என்ன பேசுவார்னு. அவ்வளவு அந்த கருத்துக்களையும், தமிழ் தீவிரவாத கருத்துக்களை, இனவாத, பிற மொழி வெறுப்பு, பிற இனத்தின் வெறுப்பை பரப்புகிற மாதிரி அப்படி ஒரு பேச்சு, அதுதான் அவர் வழக்கமாக பண்ணுறது. அவர் அப்படி பேச பேச அங்கே உட்கார்ந்துருக்கிற இவருடைய மாணவர்கள் யார், வெற்றிமாறனுடைய மாணவர்கள் வருஷத்துக்கு 40 பேரை எடுத்து இலவசமாக இவர் கல்வி இருப்பிடமெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை பேரும் கையை தட்டி அவ்வளவு ரசிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய மைண்ட் எப்படி டியூன் ஆகிருக்கு, இவங்க எப்படிப்பட்ட இதில் வளர்ந்துட்டுருக்குறாங்கங்கிறது புரியுது. இதே ஆள் ரங்கராஜ் பாண்டே ஒரு நாள் அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. எல்லாம் அப்படி பேஸ் தடித்த மாதிரி அப்படி அசங்காமல் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லாவே ஆப்வியஸாக புரியுது. இவங்களுக்கு இத்தனை நாள் சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயத்துக்கு இது ஸோ ஏலியன் டு இட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் வெற்றிமாறன் செய்கிறது நிச்சயமாக நம்ம கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதை விட என்னென்னா,
தொடர்ந்து இந்த மாதிரி அதில் மொழி இன ரீதியாக மக்கள் ஒரே ஒரு இடத்துல தான் வந்து மதம் மொழி இனம் அதெல்லாம் வந்து அப்படிலாம் பார்க்காம நம்ம வர்க்க ரீதியாக அப்படின்ற ஒரு டயலாகை விஜய் சேதுபதி சொல்கிறார். ஆனால் பல இடங்களில் மொழி பண்பாடு ரீதியாக மக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறார். இந்த மாதிரியான பேச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற மொழி சிறுபான்மையினரான பிற மொழியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஈவன் ஹிந்தி பேசுகிற வடமொழி பேசுகிறவங்க எல்லாரும் தான் இருக்கிறாங்க. இந்த சமூகத்தில் எவ்வளவு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது இந்த சென்சார் போர்டுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? இப்போ அநேகமாக தமிழ்நாடு சென்சார் போர்டில் நடிகை கௌதமி தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன க்ரைட்டீரியனில் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். சென்சார் போர்டு இவங்களை யாரோ ஒரு விஐபிக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தேன்னா அதுதான் நாமினேஷன், அவ்வளோதான். குறைந்தபட்சம் ஒரு விஐபியில் அரசியல்வாதிக்கு தெரிஞ்சவங்கன்னா நாமினேஷன். ஆனால் குறைந்தபட்ச சமூக பொறுப்புணர்வோடு இவங்க இருக்க வேண்டாமா? இதை எப்படி இவ்வளவு மோசமான கருத்தை உடைய ஒரு சினிமாவை முழுக்க வன்முறையானதாக இருக்குது, முழுக்க சமூகத்தில் பிரிவினைவாதத்தை மொழி ரீதியான பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறது தான் இந்த சினிமாவினுடைய கோர் சப்ஜெக்டாகவே இருக்குது. இப்படி ஒரு சினிமாவை இவங்க எப்படி அலோவ் பண்ணாங்க? கேட்டேன்னா அதில் வன்முறை இருக்குதுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? ஆனால் எவ்வளோ சில்லியாக இருக்குது இது. வன்முறையை விட கொடுமையான வன்முறைங்கிறது ஒரு ஆளை கொல்றது, 5 ஆளை கொல்றது, 10 ஆளை கொல்றது. ஆனால் பிரிவினைவாதம்ங்கிறது கோடிக்கணக்கான மக்களுடைய நலன்களை, அவங்க மனித உரிமைகளை, அவங்க வாழ்வை கெடுக்கக்கூடியது. இவங்க தமிழர்கள் ஒரு ரீதியாக தமிழர் அந்த தமிழர் பண்பாடு அப்படின்னு மொழி பண்பாடு ரீதியாக இவங்க ஒருங்கிணைச்சு என்ன பண்ண போகிறாங்க? யாருக்கு எதிராக வந்து போராடணும்னு இந்த கொலைகார வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிற இந்த பெருமாள் அப்படிங்கிற கேரக்டர் வந்து எதுக்காக இந்த வசனத்தை சொல்லணும் திருப்ப? அதை விட என்னென்னா, கடைசியாக வந்து பிரபாகரனை LTTE பிரபாகரனை குறிக்கிற மாதிரி, இதுக்கு யாருக்கும் சந்தேகமே வேணாம், குறிக்கிற மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, வெற்றிமாறன் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி எந்த போராட்டத்தையும் பிசுபிசுக்க வைக்கணும்னா அவர் அந்த தலைவர் சாகலை, உயிரோடு இருக்காருன்னு சொல்லணும். அப்புறம் அவங்களுடைய மகன் ஒருத்தரை கொண்டு வரணும், மனைவின்னு சொல்லணும். இப்படி எவ்வளோ சில்லியாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் யாரை இவர் சொல்ல வர்றாருன்னு, பிரபாகரனை இவர் சொல்கிறாருன்னு. பிரபாகரன் எப்படிப்பட்டவர்ன்ட்டுன்னு தமிழ் சமூகத்துக்கு தெரியாது, ஆனால் விவரமானவங்க எல்லாருக்கும் தெரியும். பிற மொழியாளர்கள்ங்கிறதுங்கிறாவே வீடு புகுந்து கொத்து கொத்தா கொலை செய்தவர் தான் பிரபாகரன். அப்படிப்பட்ட பிரபாகரனை இவர் தூக்கி பிடிச்சு இதை பேசுகிறாரு. இதை சென்சார் போர்டு எப்படி அனுமதிக்குது? நாங்கள் இப்படி சொல்கிறோன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாதா? அதை விட என்னென்னா, சாரு மஜும்தார் அதில் காமிக்கிறாங்க. சாரு மஜும்தார் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்துட்டு போகிறாரு அந்த கேரக்டரு. ஆனால் தியேட்டரில் அவ்வளோ பெரிய கைத்தட்டல் அதுக்கு. எப்படியும் ஒரு 50-100 பேராவது அதுக்கு கைத்தட்டி இருப்பாங்க. பயமாக இருக்குது. தமிழ்நாடு எங்கே போகுதுன்னே நமக்கு வந்து தெரியல. நம்ம ஆனால் ஏற்கனவே நிறையா காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், தமிழ் சினிமா துறையில் தமிழ் தீவிரவாதம் ரொம்ப மோசமாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு. அதற்கு காரணமும் பல காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பெரும்பாலானவர்கள் விடுதலை புலிகளின் பணத்தில் வந்து பணம் நிறையா சினிமா துறையில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது காரணமாக இல்லை இவங்களே தமிழ் தீவிரவாத பயங்கரவாத எண்ணங்களோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்குது. இந்த சினிமாவுக்கு சென்சார் எப்படி வந்து அனுமதி கொடுத்தது? சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எப்படி ஒரு 5-6 பேராவது இருப்பாங்க, தெரியல எத்தனை பேர் இருக்காங்கன்னு. சரி, ஏன்னா அதில் பற்றின எந்த டீட்டெயிலும் நம்ம இதில் தணிக்கைத்துறை வெப்சைட்டுகளை தெளிவாக இல்லை. தலைவர்னு கௌதமி பேர் போட்டிருக்குது, அது நடிகை கௌதமின்னு நான் நினைக்கிறேன். வேறு எந்த தகவலும் இல்லை. யார் இந்த சினிமாவை பார்த்து இது வந்து பப்ளிக் வியூக்கு வந்து ஏற்றது தான் இது எப்படி கொடுத்தாங்க? சென்சார் போர்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுகிட்டே நம்ம இந்த கேள்வியை கேட்கணும். 3 கைட்லைன் அவங்க 3 விதமாக பிரித்து சொல்லுவாங்கன்னுவாங்க. வயலன்ஸ் இருக்கக்கூடாது, வல்காரிட்டி இருக்கக்கூடாது, அடுத்தது பொலிட்டிக்கலி சென்சிட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு. இன ரீதியாக, அதாவது மொழி ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மக்கள் ஒருங்கிணைந்து இந்த மாதிரி இப்படி போராடணும் அப்படின்னு கொலை செய்கிறதையே தொழிலாக வச்சுருந்த ஒரு கேரக்டரை வந்து சொல்ல வச்சுருக்காங்கன்னா இது வந்து பொலிட்டிக்கலி இது சென்சிட்டிவாக இல்லையா? இது சமூகத்தில் அன்ரெஸ்ட்டை வந்து உண்டாக்கக்கூடியதா இல்லையா? இதை எப்படி சென்சார் போர்டு அனுமதிச்சது? இது மட்டும் இல்லை, சமீப காலமாக நம்ம பார்க்குற நிறையா விஷயங்கள் சமூகத்தில் கிளாஷஸை உண்டாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது சதித்திட்டம் இருக்குதா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக வந்து இது வருதா?
ஒற்றுமை வந்து அமைதியை தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்கை குலைக்கிறதுக்குன்னே இந்த மாதிரியானதெல்லாம் தாராளமாக வெளியில் விடுது நம்ம தணிக்கைத்துறை. சென்சார் போர்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லாட்டி இவ்வளவு கூட விவரம் இல்லாதவங்களாவளவா இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இதை நாங்கள் வந்து வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். சென்சார் போர்டு இது மாதிரியாக ஒரு இனத்தையோ ஒரு இனத்தையோ எந்த இனமும் எந்த மொழியும் எந்த மதமும் அவங்க தங்களை பெருசாக சொல்லிக்கலாம். ஆனால் அடுத்தவர்களை இவங்க ஒருங்கிணைந்து போராடணும்னு சொல்கிறது அது நிச்சயமாக எதிராளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை இல்லாட்டி மிரட்டல். அது இந்த மிரட்டலை இவங்க அலோவ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி வெற்றிமாறனுக்கு கடைசியாக ஒரு கேள்வி. ஏன்பா நீங்கள்லாம் படித்தவங்க, என்னை விட ரொம்ப வயசில் சின்னவர், அதனால் உரிமையோடு கேட்கலான்னு நினைக்கிறேன். என்னமோ ஒரு டயலாக் அப்பப்போ அதுலேயும் சொல்லிக்கிறீங்க, என்னது சமநீதி இருக்கணும், சமத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறீங்கள. உங்களுக்கு மட்டுமில்லை, இந்த மாதிரி தமிழ் ஒசத்தி, தமிழன் தான் ஒசத்தின்னு பேசுகிற எல்லாருக்கும் தான் கேட்குறேன். முக்கியமாக உங்ககிட்ட கேட்குறேன். சமத்துவம் சமநீதின்னு பேசுகிறீங்களா? சமூக நீதியை நான் பேசலை, சமத்துவம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்கள. சமத்துவங்கிற வார்த்தை தமிழ் தெரியுமில்ல உங்களுக்கு? அதுக்கு என்னப்பா அர்த்தம்? அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? தமிழ்தான் ஒசத்தி, தமிழன்தான் ஒசத்தி, இதுதானே தமிழ் தீவிரவாதத்தினுடைய ஒரே சென்ட்ரல் தீமு. அது என்ன நீங்கள் மட்டும் ஒசத்தி? மற்றவனை விட நீங்கள் எந்த வகையில் நீங்கள் ஒசத்தி ஆயிட்டீங்க? உங்கள் மொழி மற்றவங்க மொழியை விட ஒசத்தின்னு நீங்கள் எப்படி சொல்லணும்? உங்கள் மொழி உயர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் மற்றவங்க மொழியை விட உயர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம சட்டம் கொடுக்குது, நம்ம சட்டம் கொடுத்துருக்குது. அதை சமத்துவம்னு எப்போ பேசணுமோ அப்போவே நான் அடுத்தவனை விட ஒசத்தி அப்படின்னு சொல்கிறது எங்கேருந்து வந்தது? அதுவே ஒரு கான்ட்ரடிக்டரியாக இல்லை, ஒரு பேரடாக்ஸாக இல்லை உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம்? இல்லை இதெல்லாம் புரியாத மாதிரி இப்படி நம்ம சமத்துவம்னு பேசிட்டாவே நம்ம உண்மையிலேயே நம்ம எல்லோரும் சமம் நம்ம நினைக்கிறோன்னு எல்லோரும் நம்புவாங்க அப்படின்னு நினச்சி பேசுகிறீங்களா? தமிழன் மற்றவனை விட உயர்ந்தவன், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு பேசினா. தமிழ் ஒரு பழமையான மொழி, அதில் எங்களுக்கு இல்லை இப்படி சொல்லணும்னா ரொம்ப வயசான ஒரு மொழி. அதை நீங்கள் ரொம்ப பழமையானது, அப்படியானது, புராதனமானதுன்னு எப்படி பெருமையாக வேணால் சொல்லிக்கலாம். அதை யாரும் வேண்டான்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் அதற்காக அதைத்தான் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடணும். இந்த மொழியை கொண்டாடாதவங்க, இந்த மொழியை இல்லாத மற்றவர்களை எல்லாம் அழிக்கணும்னு சொல்கிறது அது எந்த வகையில்? இல்லாட்டி அவர்களுக்கு எதிராக போராடணும்னு சொல்கிறது எந்த வகையான ஒரு சமூக நீதி இல்லாட்டி சமத்துவம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வெறும் ஆன்டி கிரைஸ்ட்னு தான் சொல்லணும், ஒரு சாத்தானியம், அவ்வளவுதான். ஒரு சாத்தானியம். ஏதோ ஒரு மனசுக்குள்ளே இருக்க இது ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கு பார்வையில் பார்த்தோன்னா மனசுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏதோ ஒரு வன்மத்தை வெளிப்படுத்தும் விதம் தான் அடுத்தவனை விட உயர்ந்தவன், தன்னுடைய மொழி உயர்ந்தது, தன்னுடைய இனம் உயர்ந்தது, அடுத்தவனை விட ஏதோ ஒரு வகையில் உயர்ந்தவன்னு சொல்கிறது. ஜாதி ரீதியாக இன்னொருத்தனை விட உயர்ந்தவன்னு சொல்லும்போது கோவப்படுற நீங்கள் மொழி ரீதியாக நீங்கள் மற்றவங்களை விட உயர்ந்தவர்கள், இன ரீதியாக மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள்னு சொல்கிறத எந்த வகையில் நியாயம்னு பேசுகிறீங்க? வெக்கக்கேடு இல்லையா இது? ஒன்று இந்த சமத்துவத்தை பற்றி பேசுகிறத விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறது சமத்துவம் கிடையாது, நீங்கள் மற்றவர்களோட உயர்ந்தவர்கள்னு சொல்கிறது என்ன. அதனால் அதை பேசுகிறத விட்டுட்டு வெளிப்படையாக உங்கள் முகமூடிகளை கலட்டிட்டு வெளியில் வாங்க, சரியா? இப்போ இந்த சில்லியாக ஒரு இதில் போட்டிருக்கீங்க, இது யாரையும் குறிப்பிடுவது அல்ல அப்படின்ட்டுன்னு. தமிழரசனுக்கு டிஏன்னு போட்டுக்கிறது, கலிய பெருமாளுக்கு பெருமாள்னு போட்டுக்கிறது, இதெல்லாம் யாரை ஏமாத்துறது? சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நாளைக்கு இதே மாதிரி வன்முறைகள் இதெல்லாம் சமூகத்தில் வந்தால் நிச்சயமாக அதுக்கு நீங்களும் ஒரு காரணம்தான் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நான் உண்மையிலே நான் நம்புகிறேன். யார்? வெற்றிமாறனும் ஒரு காரணம், சினிமா துறையில் இதே மாதிரி சினிமா எடுக்கிறவங்களும் ஒரு காரணம். சமூகம் அமைதியாக ஒற்றுமையாக மொழி இன ரீதியாக எந்த ஜாதி மத ரீதியாக எந்த வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஏதாவது சினிமா எடுக்க முடிஞ்சால் யோசித்து எடுக்க பாருங்கள். இல்லை உங்கள் மைண்டெல்லாம் அதிலெல்லாம் வேலையே செய்யாதா? ஏன் எல்லோரும் இப்படி வெறுப்பை தூண்டுறது, பகையை தூண்டுற சினிமாக்களை மட்டுமே எடுக்கிறீங்க? ஏதாவது ஒரு 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 டெஃபிசிட் இருக்குதா உங்களுக்கு? ஏதாவது உங்கள் கற்பனை திறனில் அதுக்கெல்லாம் உங்கள் மைண்டு வேலை செய்யாதா? முயற்சி பண்ணி பாருங்கள். சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான படங்களை எடுக்கிற
திறன் உங்களுக்கு இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் எடுத்த இந்த படத்திற்கு உங்கள் மீது நான் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். சென்சார் போர்டு மேலேயும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறேன். சென்சார் போர்டு இனியாவது இந்த மாதிரி பிரிவினையை தோன்ற மொழி அடிப்படையில் இல்லாட்டி மொழி பண்பாடுன்னு பேசுகிறாங்க. அது என்ன அந்த பண்பாடுங்கிற அந்த இது என்னதுன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனால் எந்தத்தின் அடிப்படையிலையும் பிரிவினை பேசுகிறத சென்சார் போர்டு அனுமதிக்கக்கூடாது. பாய்.